வெல்கம் டு மேத்ஸ் Decode சேனல். தொடர்ந்து 4 வருஷமா பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்க கொஷின். ஸோ நீங்களும் பப்ளிக் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்மை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஏங்கிற வேல்யூ எக்ஸஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, அதாவது ஹோல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 2 விட கம்மியாக இருக்குது. பியோட வேல்யூ எக்ஸஸ் பிலாங்ஸ் டு என், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1, ஹோல் நம்பர்ஸ் ஸ்டார்ட் வித் 0. ஸோ இதிலிருந்து நம்ம தான் வந்து ஏ அண்ட் பிக்கான வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சியோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 3,5. இதிலிருந்து இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஸோ இதில் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கான வேல்யூஸை எழுதிக்கலாம். ஸோ ஹோல் நம்பர் ஸ்டார்ட் வித் 0, 2 விட கம்மியான வேல்யூஸ் எடுத்துக்கணும். அப்போது 0,1 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பி. ஸோ பியோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது 1. எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4, அதாவது 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். பட் இங்கே 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது 1 விட அதிகமாக எடுத்துக்கணும், 4 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போது 2, 3, 4. ஸோ இந்த 3 வேல்யூஸையும் எடுத்துக்கலாம். சிக்கு அவங்களே டேரெக்டாக வேல்யூ கொடுத்துட்டாங்க 3,5. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ எல்ஹெச்எஸ் என்னென்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஏ யூனியன் பி. ஸோ ஏ யூனியன் பின்னா ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் டேரெக்டாக யூனியன் பண்ணிடலாம். யூனியன் மீன்ஸ் அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ 0, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி கிராஸ் சி. அப்போது 0, 1, 2, 3, 4 ஏவோட வேல்யூ கிராஸ் சியோட வேல்யூ 3,5. ஸோ கிராஸ்னாவே பேர் பண்ணுவோம் வேல்யூஸை. இப்போ ஃபஸ்ட்டு 3 எடுத்து எல்லா நம்பர்ஸோடையும் பேர் பண்ணுறோம். 0,3, 1,3. நெக்ஸ்ட்டு 2,3, 3,3. நெக்ஸ்ட்டு 4, இப்போ 4,3. நெக்ஸ்ட்டு 5 வேல்யூ எடுத்து எல்லா நம்பர்ஸோடையும் பேர் பண்ண போகிறோம். அப்போ 0,5, 1,5. அடுத்து 2,5. நெக்ஸ்ட்டு 3,5. நெக்ஸ்ட்டு 4,5. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ யூனியன் பி கிராஸ் சியோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துட்டோம். இப்போ ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி கிராஸ் சி கண்டுபிடிச்சி ரெண்டுக்கும் யூனியன் கண்டுபிடிப்போம். ஸோ ஏ கிராஸ் சினா ஏவோட வேல்யூ 0,1 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. ஸோ கிராஸ் பண்ணுறதுனா பேர் பண்ணணும். ஸோ 0,3, 0வை எடுத்து 2 வேல்யூ கூடவும் பேர் பண்ணிடுறோம், 0,5. நெக்ஸ்ட்டு 1 எடுத்து 2 வேல்யூஸ் கூடயும் பேர் பண்ணுறோம், 1,3, 1,5. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி. ஸோ பியோட வேல்யூ 2, 3, 4 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. ஸோ இங்கேயும் ஒவ்வொரு வேல்யூஸையும் பேர் பண்ணணும். ஸோ 2,3. நெக்ஸ்ட்டு 3,3. நெக்ஸ்ட்டு 4,3. அடுத்த 5 எடுத்து பேர் பண்ணுறோம். 2,5, 3,5, 4,5. ஸோ இது பி கிராஸ் சியோட வேல்யூ. இப்போது ஏ கிராஸ் சிக்கும் யூனியன் பி கிராஸ் சி, இந்த 2 வேல்யூக்கும் யூனியன் பண்ண போகிறோம். ஸோ யூனியன்னா வேல்யூஸ் அப்படியே சேர்த்து எழுதிக்குவோம். ஸோ இங்கே 0,3 இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 0,5. அடுத்து 1,3. நெக்ஸ்ட்டு 1,5. அடுத்தது 2,3, 3,3, 4,3, 2,5. நெக்ஸ்ட்டு 3,5, 4,5. ஸோ எல்லா வேல்யூவையும் யூனியன் பண்ணி எழுதிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்கள், எல்லா வேல்யூஸும் நமக்கு இங்கே இருக்கான. ஸோ 0,3 இருக்குது, 1,3 இருக்குது, 2,3 இருக்குது, 3,3 இருக்குது, 4,3 இருக்குது, 0,5 இருக்குது, 1,5 இருக்குது, 2,5,
3,5 4,5 ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு 2, இது ரெண்டும் ஈக்குவல். A யூனியன் B கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ரிவிஷன் டைமில் மறக்காமல் இந்த டைப் ஆஃப் சம்ஸையும் பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் மேத்ஸ் Decode சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.